போன பாட்டில் முகமது கோரி பற்றி பார்த்தோம். இந்த பாட்டில் இந்தியாவில் நிறுவப்பட்ட 5 இஸ்லாமிய வம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வர வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா அடிமை வம்சம். இந்த அடிமை வம்சத்தை இல்பாரி வம்சம் அல்லது மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமை வம்சத்தோட காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1206 முதல் 1290. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம் 1290 முதல் 1320 வரை. மூணாவது வர வம்சம் தான் துக்ளக் வம்சம். இது 1320 முதல் 1414 வரை. நாலாவது வர வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா சயீது வம்சம் 1414 முதல் 1451. ஐந்தாவது ஒரு வம்சம் பார்த்தீங்க அப்படின்னா லோடி வம்சம் 1451 முதல் 1526 வரை. முதல்ல பார்த்த 4 வம்சங்களும் பார்த்தீங்கன்னா துருக்கிய வம்சம். லாஸ்ட் 5வது லோடி வம்சம் மட்டும்தான் ஆப்கான் வம்சம். டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்காக இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஜிகே, மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் அப்படின்னா 6லேருந்து 12 வரைக்கும் வரி எடுக்கப்பட்ட ஒன்லைனரும் அதுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்கையோட அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கு பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஜிகேல பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி, ஐஎன்எம், சயின்ஸ் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், டெஸ்ட், ஒன்லைன் எல்லாமே கொடுத்துருவோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம். மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ், பிடிஎஃப், டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருவோம். இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பிடிஎஃப் உடைய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 450 மட்டும் தான். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 2 லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறோம்.